இறைவனால் கொடுக்க முடியாததை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கிறோம், எனக்கு குழந்தை கொடுங்க. இது சரியான வகையில் பிரார்த்தனை செய்தால் அதுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. நான் இப்போ ஒரு வழிமுறை சொல்லித்தரேன். இதை கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செய்யுங்க. சேர்ந்து செய்யும்போது தான் இதோடைய பலன் உண்டாகும். ஓகேங்களா? என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தை கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா விக்கிரகம், ரெண்டில் ஏதாவது ஒன்று வீட்டில் கொண்டு வந்து வைங்க. வச்சுட்டு நீங்கள் நித்திய பூஜையாக டெய்லி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும், அதுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீகிருஷ்ண சரணம். ஓகேங்களா? இது டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வரும், நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை குறைந்தபட்சம் சொல்லணும். இது காலை இரவு 2 வேளையும் செய்கிறது மிக மிக சிறப்பு. 2 வேளையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஜாப் அப்படி இருக்குது, சீக்கிரம் போகணும், காலையில் சிலர் இருக்கும், சிலர் நைட் லேட்டாக வர போல் இருக்கும்னாலும் ஒரு வேளை கண்டிப்பாக கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இந்த பூஜையை பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். இது ஃபோட்டோக்கு முன்னாடியோ இல்லைன்னா அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வெண்ணெய், ஊத்துக்குள்ளி வெண்ணெய் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளையாக இருக்கும், அந்த ஊத்துக்குள்ளி வெண்ணெய் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன கிண்ணத்தில் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரையை மட்டும் தூவிடுங்க. தூவிட்டு இதை நெய்வேத்தியமாக வைங்க. முடித்ததும் நீங்கள் இந்த 108 முறை சொல்லி முடித்ததும் அந்த கிருஷ்ணரை ஆத்மார்த்தமாக கும்பிட்டு எங்களுக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கொடுங்க, எங்களுக்கு வாரிசுகள் உண்டாகணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு முதுத்தி கற்பூரம் காமிச்சு முடித்ததும் அந்த வெண்ணெயை எடுத்து சர்க்கரை கலந்த அந்த வெண்ணெயை கணவன் மனைவி 2 பேருமே பாதி பாதி சாப்பிட்ருங்க. ஓகேங்களா? சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்கள் உடம்பில் இந்த பூஜை செய்ய செய்ய ஒரு மாற்றங்கள் உருவாகிறத உங்களால் உணர முடியும். இது அந்த உணர்வு உங்களுடைய செல்லை தூண்டிவிடும். அந்த உணர்வு செல்லை தூண்டி விடக்கூடிய விஷயத்தை அந்த உணர்வு உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். உங்கள் பிரார்த்தனை அந்த பகவான் கையில் போயிட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை அவர் உங்கள் உடம்புக்குள்ளேயும் செலுத்திக்கிட்டு இருக்கார், சூழ்நிலையும் மாற்றிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது இதை செய்யும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறத பார்ப்பீங்க. கூடிய விரைவில் கரு உருவாகும். இதை நிதர்சனமாக நீங்கள் உணர்வீங்க.